உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம திராட்சையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனோட பயன்களை பார்க்க போகிறோம். திராட்சை 16 வகை இருக்குது. நிறைய பேர் வாய்க்குள்ளேயே நுழையவும் மாட்டேங்குது, அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் நாம் எப்பவும் பார்க்கும் சாப்பிடக்கூடிய திராட்சை அப்படின்னு பார்த்தா கருப்பு திராட்சை, ஊதா திராட்சை, சிகப்பு திராட்சை, பச்சை திராட்சை, இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் அதிகமாக. இதில் விதை உள்ளதும் இருக்குது, விதை இல்லாததும் இருக்குது. திராட்சையில் வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, நார்ச்சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம் இவ்வளவும் இருக்குது. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது. எலும்பை வலுவாகவும் இந்த ஸ்கின்னை மிருதுவாகவும் வச்சுருக்கோம். முகத்தை பளபளப்பாக அழகாக வச்சுருக்கோம். ஃப்ரெஷ்ஷான திராட்சை டெய்லி வந்து சாப்பிட்றதுக்கு போய் வாங்கி ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. சில பேருக்கு போய் அடிக்கடி வாங்கிக்கிட்டு வந்தோம் சாப்பிட முடியலை. அப்படி இருக்கையில் உலர்ந்த திராட்சையை சாப்பிடலாம். இதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு நாளைக்கு 3 பழம் சாப்பிட்டாலே போதும். டெய்லி 3 பழம் எடுத்துக்கோங்க. உலர்ந்த திராட்சை தண்ணியில் கழுவிட்டு, சுத்தமாக கழுவிட்டு அப்படி எடுத்து ஒரு நாளைக்கு 3 பழம் வீதம் கூட நீங்கள் தொடர்ந்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்றதால உடல் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும். இந்த ஃப்ரெஷ் திராட்சையில் கிடைக்கக்கூடிய அந்த சத்து இந்த உலர்ந்த திராட்சையிலையும் நமக்கு நிறையா இருக்கும். எலும்பையும் வலுவாக வச்சுருக்கோம். என்னோட குழந்தை சரியாகவே சாப்பிட மாட்டேங்குது, எலும்பு மாதிரி இருக்குது, உடம்புல சதையே பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிற பெற்றோர்களும் இருக்காங்க. என்னால் கொஞ்ச நேரத்துக்கு மேலே எந்த வேலையும் பார்க்க முடியலை, வேலை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் உடல் சோர்வாக டயர்டாக இருக்குது, என்னால் எந்த வேலையும் பார்க்க முடியலை, எவ்வளவு சாப்பிட்டாலும் என்னோட உடம்புல தெம்பே இல்லை, நான் ஸ்லிம்மாகவே இருக்கேன், அதுவும் எலும்பு மாதிரி இருக்கேன் அப்படின்றலாம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. திராட்சைப்பழம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு சளி, காய்ச்சல், தலைவலி இதெல்லாம் வந்துடுது, இப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் இல்லாததுனால இப்படி இருக்கும். திராட்சை பல நன்மைகளை தரக்கூடியதாக இருந்தாலும் இப்படிப்பட்டவங்களுக்கு சில தீமைகளையும் கொடுக்கத்தான் செய்கிறது. இவங்களுக்கு சளி, இருமல், தலைவலி, காய்ச்சல் இருக்கும். அதிகமாக இருக்கும்போது திராட்சை ஃப்ரெஷ்ஷானதாக இருந்தாலும் சரி, உலர்ந்த திராட்சையாக இருந்தாலும் சரி, அதை சாப்பிடக்கூடாது. மீறி சாப்பிட்டால் சளி, இருமல், தலைவலி, காய்ச்சல் அதிகரிக்குமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படிப்பட்டவங்க தினமும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள், ஒரு முட்டை, கொஞ்சம் கீரை, ஒரு நெல்லிக்காய், ஒரு கேரட், ஒரு வாழைப்பழம் இவ்வளவும் சாப்பிடணும். மினிமம் இது எல்லாமும் பாதி அளவுக்கு டெய்லி கண்டிப்பாக சாப்பிட்டு வந்தாலே நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும், இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். இது எல்லாத்துலேயும் வைட்டமின் ஏயும் வைட்டமின் சியும் நிறைய இருக்குது. இதுக்கு பிறகு திராட்சை, பப்பாளி, கற்றாழை இப்படி குளிர்ச்சியான பழங்கள் எதை வேணாலும் சாப்பிடலாம். சளியே இருந்தாலும் நம் உடலிற்கு எந்த தீங்கும் வராது, பயப்படாமல் சாப்பிடலாம். இதுக்கு பிறகும் நீங்கள் திராட்சையை கண்டினியூவாக சாப்பிடலாம். இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய எலும்பு வெளியே தெரியாது, கலராகவும் வருவீங்க, கண்ணமும் உடலும் புஷ்ஷுன்னு இருக்கும், பளபளப்பாக அழகாக இருப்பீங்க. உங்களை நீங்கள் தொட்டு பார்ப்பீங்க. சரியான நேரத்தில் சரியான உணவை சாப்பிட்டு நிறைவான வாழ்க்கையை வாழுங்க. இந்த ஆரோக்கியமான உணவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.